மாகின்றது சிவதர்சனி ராகனோர் தொகுப்போடு இடம்பெறும் கேள்வித்தரம் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் வாருங்கள். நன்றி நன்றி வாணிமோகன். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான செவ்வாய் பொழுதின் வணக்கம். இது பொது அறிவு கேள்விச்சரங்கள் நிகழ்வுக்காக இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கும் அன்புறவுகள் அனைவரையும் அன்பாய் அறிவித்தபடி இன்னும் கேட்டும் பார்த்தும் பயன்படுபவர்கள் நிகழ்வோடு இணைந்திருப்பவர்களை இந்த நேரத்தில் வரவேற்றபடி ஒரு தலையில இந்த நேரத்துல தலையில கை வச்சு கையெல்லாம் உதாரி கொண்டு யோகா செய்கிறேன். அந்த அளவுக்கு அறுக்கிறோமா? டென்ஷன் ஆகிட்டமோ? தலையெல்லாம் உதாரி அந்நியன் மாய் இருந்து கலைச்சி போட்டு சரி. அப்ப நாங்கள் நிகழ்வுக்குள் அழைத்து செல்வோம். எல்லோரையும் எல்லோருமே பொது அறிவு கேள்விச்சரங்கள் 572 என்று பதிவு. பேபிக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, மிக்க நன்றி. வாழ்த்து எல்லோருக்குமே நன்றி. வாழ்த்துக்கள் இடம்பெற்றிருக்கும். நான் தடுக்க முடியாமல் ஓமன்று சொல்ல அதை படிக்கால் அது 1 மணி இந்த புற வேலை, அதனால பின்னேற நேரம் வச்சுக்கலாம். நன்றி நன்றி. சாப்பிட்டா போல இனிப்பு கூடின முக்தாக்கும். காலையில கோப்பிகளோடு காலை உணவோடு போனோம். 50 பார்சல் வாங்கி தந்தார்களா? 50 சட்டை வாங்கி தந்தாங்க. 50 வேறே இல்ல. ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? 50க்கு நாள் கிடையாது. இல்ல, நாங்கள் கழிச்ச நாங்கள் 50ல இருந்து கழிச்ச நாங்கள் ஒரு நாளை கழிச்சு பார்த்த நாங்கள். சரி சரி. 50ன்னா இது வரைக்கும் இன்னும் கலக்குறீங்க. 50 சொல்லி ஆகணும். 50 சைலண்டா போயிடுவோம். 50 சைலண்ட் ஆகிடுவோம். 50 எப்படி 30ஆம் ஆண்டு வரும் தானே? போட்டு 30க்கு வரும். போட்டு இது என்ன போட்டு என்ன சொல்றது? போட்டு வாங்குறார். பாத்தீங்களே வாணி, 30க்கு வராதா 50? அப்படி என்ன வேறும் வேறும் அப்படி சொல்லுவோம். 50 தாண்டிடும். சரி, பெண்கள்கிட்ட வயது கேட்க கூடாது. என்ன இல்ல இல்ல, பெண்கிட்ட பெண்கள் கேட்கலாம், ஆண்கள் கிட்ட தான் தப்பு. இப்ப நீங்க கேட்ட இதுல யாராவது கேட்டுடும், அதால சொல்லுமா? உங்களோட கூடாது, ஆண்களுடைய சம்பளத்தை இல்ல கேட்டா போல என்ன உங்களோட சாதகத்தையா கொடுக்க போறீங்க? உங்களோட சம்பளத்தை தர போறீங்க? சம்பளம் வர கட்டாயம் சம்பளம் கேட்டு ஆகணும். ஏமாத்துறாங்க நிறைய பேர். வீட்டுக்கு போகணும் பெற்றோருக்கு. இல்லையே, இப்ப பொம்பளைகிட்டயே சம்பளம் கேட்டுதானா இப்ப எல்லாம் வருதாங்க. குறிப்போட சாதி மத பேத சமயம் பிளஸ் பொம்பளை என்ன உழைக்கிறார், எவ்வளவு உழைக்கிறார். இப்ப நினை பூட்டுனதுக்கு நன்றி. அப்படி என்ன நான் அது பில்ல பண்ணீங்களா எழுதி இருப்பேன். இதுல இப்ப ஹோம் பில்ல பண்ணி கொடுத்தாங்க எழுதி இருப்பேன். இப்ப திரும்ப இன்னொன்று எழுத வேண்டாம் புதுசா. அதெல்லாம் கேட்கிறேன். அழிச்சு எழுது என்ன ஸ்லேட் இது வாழ்க்கை. இல்ல இல்ல இல்ல, ஃபோம் தானே. உங்களோட சம்பளத்தை எழுதி போட்டு கடவுள பின் கோட்டை போட்டு விடுவோம். ஃபோம் தானே. இல்ல கேட்கிறாங்களா? இப்ப அண்மையில அறிஞ்சேன். இந்த ஜெனரேஷன் ஓகே. என்ன நாங்கள் வேலைக்க வேலையில வந்த அப்புறம் தானே வேளாளத்து பிறகு. ஆனா இங்கே சரிதானே, அவன் வேலை செய்யணும் யாரு கேட்டா என்ன வேலை எவ்வளவு சம்பளம் சொல்லி எல்லாம் கேட்கிறாங்களா? அப்ப நல்ல வாழ்க்கை பெண் பிள்ளை சொன்னாரா முதல்ல அவர வேலையும் அவர் சம்பளத்தையும் போட சொல்லுங்க. வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு படுத்து கொண்டு கிடக்கும். அது இவருக்கு நாங்க சம்பளம் கொடுக்க வேண்டும் சொல்லி சில இடத்துல மாப்பிள்ளை என்னண்டு அதுக்குதானே சொல்லுவாங்க. சில இடத்துல மாமியார் சம்பளம் வீட்டோட மாப்பிள்ளை வாக்கு பேரம் கொண்டு சொல்லுவார்கள் தானே. ஓ, அது இங்கேயும் பாக்கணுமா? இந்த நாட்டுல இஞ்ச வச்சே நேரது வீட்டுக்கு அறியணுமா? வீட்டுக்கு இருந்தா ஒரு நாள் நாங்க நாய் பூனையே வச்சு கொள்ளுவோம். ஆனா மனுஷரை வச்சிருக்க மாட்டோம். எப்படி மாப்பிள்ளைனாலும் ஆனா வீட்டுக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லுவேன். வெளியில 2-3 தரம் கொண்டு போக வேண்டிய இருக்குது. இல்ல இல்ல, அது அரியணம் இல்லையா? ஒரு மனுஷனை வைக்கிறது ஒரு மனுஷனை வைக்கிற அரியணை ஒன்று பாருங்க. எப்படி மாறிட்டு. சரி, பேரையில போடுங்க. அதை வேணுமா போட்டுட்டேன்.
எல்லாம் ஏன் நடேசன் போட்டிருக்கேன், கலைவாணி மோகன், பத்மினி, கமலாந்தன் போட்டிருக்கீங்க. மற்றவர்களும் போட்டுக்கொள்ளலாம் உங்களுக்கு நேரமா. எனக்கு ஒரு டவுட் உண்டு. இன்டர்நெட் நாங்க லேப்டாப்ல விளையாடுறதுன்னு பார்க்க டெலிபோன்ல விளையாடல வேகமாக விளையாட முடியுமா? இல்ல இல்ல எல்லாமே இன்டர்நெட் ஒரே கனெக்ஷன் தான். நான் நினைக்கல. நேற்று பார்க்கும் பொழுது இது இந்த மறுமொழி வந்த பிறகுதான் அதுல பிந்தி வருது, கொஞ்சம் லேட்டா. அது பிந்தி வருது. அதுல செய்தா பிந்தி தான் வரும். நான் வெளியில முன்னாடி செய்தா பிந்தி தான். கம்ப்யூட்டர் உடனே வரும். ஆமா, லேப்டாப்ல கம்ப்ளீட் வரும். அப்படியும் இருக்கா? சரி சரி. நான் கூடுதலா டெலிபோன் தான் பாவிச்சுக்கிறது. நான் நேற்று விளையாடும் பொழுது இல்லை இருக்கு வித்தியாசம். நான் ஆரம்பத்தில் கம்ப்யூட்டரில் விளையாடினது, இப்போ ஃபோனில் தான். ஆனால் வித்தியாசம் இருக்கு. ஆனால் சில வேலைங்கட இன்டர்நெட்டுகளும் சொதப்பலாம் அப்படி சொல்ல முடியாது. வெளியில கொஞ்சம் இன்டர்நெட்டும் பிரச்சனைகள் செய்கிறோம். வீட்டுக்குள்ள இருக்கிற இருந்தானே வேலை நம்புறது இருக்கிற செய்யலாம். வெளியில கஷ்டம். இணைஞ்சு கொள்ளலாம். இது பொது அறிவுக்கு விச்சரங்கள் வாரம் 572. சுவிட்சர்லாந்திலே நேரம் 12 மணி 59 நிமிடம் இருக்கிறது மணிக்கு. பிரித்தானியாவிலே 11 மணி 59 நிமிடங்கள். இணைந்து சிறப்பிக்க அன்பாய் அழைத்தபடி நேஸ் பிலிப்ஸ் பேர் போட்டுட்டீங்களா? போடக்கூடியவர்கள் விரைவாக போட்டுக்கொள்ளுங்கள். கேள்விகளோடு போகலாம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் இது வீட்டுல விட்டுட்டேன்னு தெரியாது. அந்த ஒரு இதுல என்னன்னா நான் அதே ஆமா ஆமா எனக்கு உண்மையில செய்திகள் ஒன்றும் நேரம் இல்லை பாக்குறதுக்கு. இருக்கிறன்னுட்டு விளையாட வார பிரச்சனை இல்லை. நாங்க எல்லாம் தெரிஞ்ச வேற ஒண்ணும் தானே. கேள்விகள் சரோஜி வர மாட்டா. அவ கோயிலுக்கு போட்டா அன்றைக்கு ஈலியும் கோயில்கள் இதாம நிறைய கோயில்கள் ஜெர்மன்ல அடிக்கடி கோயில்கள் திருவிழா நடக்குது. நாங்க எத்தனை கோயில் இருக்கு இந்த பேர் சொன்னேன். தாமன் கோயில் உண்டு, நிறைய கோயில்கள் வந்து இந்தியால சொல்றாங்க. இப்ப மொரோக்கோயிலும் தாய்லாந்திலும் தான் பிரச்சனை நடக்குது. பார்க்கலாம். விரைவாக இணைந்து கொண்டா நாங்கள் நிகழ்வோடு செல்லலாம். இணைஞ்சிருக்கிறீங்க. வேறு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தயாராக இருந்தால் ஒரு முறை உங்கள் பெயர்களை போட்டு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான நேரம் அன்பான அழைப்பு மீது 2 வார இடைவெளியின் பின் மீண்டும் புதறி கேள்விச்சரங்கள் மீளம் எடுக்கோடு ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே இணைந்திருக்கிற உறவுகள் குறைவாக இருக்கிறது. வெறும் ஆர்வம் இருப்பவர்கள் உங்களை விட்டுட்டு போயிட்டோம்னு சொல்லாம ஓடினார்கள். உங்களுக்கான ஒரு கேள்வியும் உறவுகள் பக்கத்தில் பதிவாயிருக்கிறது. அதற்கும் நீங்க முயற்சி செய்து கொள்ளலாம். இதோடு இணைத்தபடி ஊடை விடுமுறையோடு அதிகமானவர்கள் விடுமுறைகள் காலங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் நினைக்கிறேன். அதிகம் தெரிகிறாரு மக்கள். ஒன்று நாடு விட்டு போகாவிட்டாலும் நாட்டுக்குள்ளே இருக்குது தானே. எங்கட பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், பாலம் உண்டு. சரியா உடைஞ்சு கிடஞ்சி அதை பார்த்துருக்க மாட்டோம்.
இன்னொரு நாட்டுக்கு போய் அதே உடஞ்ச அங்க வாழ உடைஞ்சுன்னா அது உண்மை அது இடத்துல நின்று ஃபோட்டோ எடுப்போம். அதனாடு போய் பஸ்ஸில் வரக்குள்ள ஜோதிச்சுன்னு அழகான இடங்கள் அந்த இடங்கள் இங்கே தான் எங்கள் இடத்துல ஜோதிச்சோன்னு இதுக்கு இதே பார்க்காம இது வரைக்கும் இதுக்கு ஃப்ளைட் எடுத்து டிக்கெட்டை போட்டு இதே தண்ணி கிட்ட நின்று நாங்கள் போட்டு போடுறோம். அதுதான் என்ன வித்தியாசம் பண்ணணும்னு தெரியும். இது வேறு நாடு, அடுத்தது இது உள்நாடு. சொல்லுவேன் தானே, பக்கத்துல இருந்தா மணக்காது முற்றத்து மல்லிகை மணக்காதுன்ற மாதிரி பக்கத்துல இருக்கிற பொருள் யாருமே உண்மைதான் அவ்வளவா இருக்கும் என்ன உண்மைதான். அப்படி அதிகமாக வேற தூர நாடி போறவர்கள் இக்கரைக்கு அக்கறை வச்சு அந்த மாதிரி தான் என்ன விடுமுறைன்னா கட்டாயம் அப்படி போனாத்தான் அந்த இப்ப மற்றவர்களுக்காக போற மாதிரியும் நாங்கள் போனாத்தான் இல்லை. என்னடா இப்போ சில இடங்கள் பார்க்கறதுக்கு எதுவுமே இருக்காது, சரியா இருக்காது. இப்போ இங்கே இருக்கிறபடினால இதை தட்டி கழிக்கிறோமோ தெரியாது, இருக்காது சில இடங்களில் போனீங்கட்டா. அப்போ ஓகே நல்ல ஒரு மரம் என்ன அது 2 ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஒரு பாலை மாதிரி கிடக்குது உடஞ்சி ஓடுது தண்ணி கறி ஓடுது அப்படி நினைச்சு தான் அதை எடுக்கிறது. அதை பெருசப்படுத்துற இல்லை, வேறு வழி இல்லாமல் எடுக்கிறது. அது அப்படி ஜோதிச்சோட்டு வந்தேன். எவ்வளவோ விஷயங்கள் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறது நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம். பக்கத்தில் இருக்கிற பூங்காவே உண்மையில ஒரு அழகா நடக்க போகிற நேரம் அது பூக்களையுமே அதுதான் இந்த நேரங்களையும் பொறுத்து காலையிலயோ மாலையிலயோ நாங்கள் மனங்கள் மாற்றங்கள் எனக்கெல்லாம் தூர போகணும்ன்ற ஆசை இல்லை. பக்கத்துல இருந்தாலும் அந்த ஒரு கொஞ்ச தூரம் போய் வரிவா இருக்கிறது ரசிக்கணும். உண்மைதான் அவ்வளோ அதுவே ஒரு திருப்தி மாதிரி. நாங்கள் வேறு நாடு வேறு இடங்களுக்கு தான் போகணும். ஆனா அந்த அலைச்சல்ல அந்த அழகும் சிலவுல ரசிக்க முடியாது. அதுதான் ஏன் நாங்கள் டென்ஷன் ஆகும். வெயில்கள் இப்ப இந்த காலகட்டங்கள் எல்லாத்துலயும் கியூவா இருக்கும். அதான் இங்கே உள்ள சிலர் வயது போனவர்கள் ரெஸ்டாரண்ட் வந்தா கேட்டா பெரியன் போயிலியாண்டா அது எங்களுக்கு எப்பவும் பெரியன் தான் ஹாலிடே தானே அவையில பென்ஷன் எடுத்திருப்பேன். மற்ற இந்த நேரம் போய் ஆக்களுக்குள்ள அடிபடுறதை விட அது அவ சொன்னா அதுக்கு இஞ்ச வடிவான இடம் இருக்குதானே, இஞ்ச பார்க்கலாம் நாங்கள். அது மாதிரி பக்கத்து என்ன ஒரு சொல்லிச்சிருச்சே பக்கத்துல ஒரு குழாம் இருக்கு, நான் அதுக்கு ஒரு போய் குதிச்சிருவேன், எனக்கு அதுவே போதும். அப்படி இங்கு உள்ளவர்களே சொல்லுவேன் இருக்கிறார்கள். நாங்கதான் கொஞ்சம் பேர் இப்ப அந்த கூடுதலாக தூரங்களை போவோம் அப்படியே வலிக்கிறது. அது சரி, அது இப்ப எங்களுக்கு சேர்ந்து போற வாய்ப்பு தான் போகல. 2 4 5 பேர் தான் நிக்கிறோம். ஆரம்பிப்போம். வாரவர்கள் ஜாயின் பண்ணட்டும். சரி, நான் அப்படின்னா தெரிய ஒரு முறை மாற்றி பஸ் நிப்பாட்டே இல்லாதானே. ஆமா நேரங்களோடு ஒரு டைமுக்கு தான் பஸ் நிற்கும். நாங்கள் அப்படி என்றா கேள்விகளோடு இணைய போகிறோம். பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 572 உங்களுக்கான கேள்விகள் ஆரம்பமாகிறது. பார்த்துக்கொள்வோம். கேள்வி வருகிறது, உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கொந்தளிப்பான கடலில் நீந்தி சென்ற சிறார்கள், இது எந்த நாட்டிலிருந்து இவர்கள் நீந்தி சென்றிருக்கிறார்கள்? வேறொரு நாட்டு. சிறார்கள் கொஞ்சம் பேர் கொந்தளிக்கின்ற கடலுக்குள்ளாலே நீந்தி சென்ற சம்பவம். உங்களுக்கான நேரம் நிறைவாக இருக்கிறது. நான் விடையில் வாசிக்கையிலும் மன்னிப்போடு போர்டர் ஒன்று நிற்கிறேன். சரி, இதிலே நீர் எப்படி நிற்கிறாரு பார்த்துக்கொள்வது. எனக்கு சிலி, ஸ்பெயின், மொரோக்கோ கேட்டிருந்தேன். சரியான பதில் மொரோக்கோ. 2 சரியான பதிலை தந்திருந்தீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான அடுத்த கேள்வி வருகிறது. 2வது கேள்வி பார்த்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். எந்த நாட்டுக்கு சென்று இருக்கிறார்? மொரோக்கோவிலிருந்து இவர்கள் வெளிக்கிட்டு இருக்கிறார்கள், ஆனால் சென்று சேர்ந்தது எந்த நாட்டுக்கு? போர்த்துக்கல், இத்தாலி, ஸ்பெயின். போர்த்துக்கல், இத்தாலி, ஸ்பெயின். மொரோக்கோவிலிருந்து வெளிக்கிட்ட இந்த சிறார்கள் இந்த நாட்டுக்கு போய் சேர்ந்திருந்தார்கள். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் பார்த்துக் கொள்ளலாம். சரியான பதிலை 4 தந்திருக்கிறீர்கள். அது ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். 3வது கேள்வி, எத்தனை சிறுவர்கள் இப்படியான கொந்தளிப்பான கடலுக்குள்ளான பயணத்தை மேற்கொண்டிருந்தார்? எத்தனை சிறுவர்கள்? 50, 52, 54 பேர். 50 பேர், 52 பேர், 54 பேர். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தமாக 3 தந்திருக்கிறீர்கள். 54 சிறுவர்கள் இப்படியான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். 4வது கேள்வி, இரவில் நடக்கும் போது பாதுகாப்பற்றதாக உணரும் உலக மக்கள். இரவில் நடக்கும் போது இந்த நாட்டிலே பாதுகாப்பு இல்லை.
இப்படியாக உணர்கிறார்கள். அது உலக மக்களில் அரை பங்கினர், 1/3 பங்கினர், 4/1 பங்கினர். இது உலக அதாவது இந்த ஐக்கிய நாடு சபையினுடைய ஒரு தரவு. இரவிலே நடந்து போகும்போது பாதுகாப்பு இல்லை என்று அது பொதுவாகவே உலக மக்கள் எப்படி நினைச்சு கொள்கிறார்கள் இந்த உலகத்துல. அரை பங்கினர் அப்படி நினைக்கினா, அல்லது 1/3 பங்கினர், அல்லது 4/1 பங்கினர். சரியான பதிலை சொல்லாமே போயிட்டேன். அதுல வேற இல்ல, நான் அது விடைக்கு அமர்த்தையில. சரி, உலகின் பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் நாடு, நாங்கள் இது நான் அதை விடையை சொல்லுவேன். உலகின் பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் தற்போது முதலிடத்தில் மலேசியா, அரபு எமிரேட்ஸ் அல்லது சிங்கப்பூர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அல்லது சிங்கப்பூர். உலகின் பாதுகாப்பான நாடுகள் பட்டியலே இம்முறை, அதாவது இந்த பட்டியலிலே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தான் பாதுகாப்பான நாடுகளில் முதலிடத்தில் இருக்கிறது. 3 சரியான பதிலை. 6வது கேள்வி. சிங்கப்பூர் இந்த பட்டியலில் எத்தனையாவது இடத்தை பிடித்திருக்கிறது? அதாவது உலகத்திலே பாதுகாப்பான நாடுகள் என்ற வரிசையில 2வது இடம், 3வது இடம் அல்லது 4வது இடத்தை சிங்கப்பூர் பிடித்திருக்கிறது. சரியான பதிலை 2வது இடத்தை என்று 4 தந்திரர்கள் வாழ்த்துக்களை கொடுக்கும். 2வது இடத்தை சிங்கப்பூர் பிடித்திருக்கிறது. உங்களுக்கான 7வது கேள்வி. 3ஆம் இடத்தை பிடித்த ஐரோப்பிய நாடு. இதுதான் ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள முன்னணியில நிக்கிற ஒரு நாடு. பார்ப்போம். பிரான்ஸ், பிரிட்டன் அல்லது ஐஸ்லாந்து பாதுகாப்பான நாடு என்று நிற்கிறது. ஐஸ்லாந்து என்பது சரியான பதில். 5 சரியான பதிலையும் தந்திருக்கிறீர்கள். ஐஸ்லாந்து. 8வது கேள்வி. நெதர்லாந்து எத்தனையாவது இடத்தை பிடித்திருக்கிறது? நெதர்லாந்து ஒரு ஐரோப்பிய நாடு தானே. பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் 8வது, 9வது அல்லது 10வது இடத்தை நெதர்லாந்து பிடிச்சிருக்கிறது. சரியான பதிலை 20 தந்திருக்கிறீர்கள். 10வது இடத்தை தான் நெதர்லாந்து தொட்டிருக்கு. வாழ்த்துக்கள். 9வது கேள்வி உங்களுக்கானது. காசாவிலே தினமும் எத்தனை மணி நேரம் போர் நிறுத்தம் ஒப்பந்தமாகி இருக்கிறது? அதாவது தினமும் இவ்வளவு மணித்தியாலம் போர் நிறுத்தம். அது 8 மணித்தியாலங்கள், 9 மணித்தியாலங்கள் அல்லது 10 மணித்தியாலங்கள். அவ்வளவு நேரம் போர் நிறுத்தம். அதற்கு பிறகு போர் நடக்கும். இது காசாவின் நிலவரம். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 10 மணித்தியாலங்கள் போர் நிறுத்தம் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கான 10வது கேள்வி. தாய்லாந்துக்கும் எந்த நாட்டுக்கும் இடையே தற்போது ஒரு பதட்டமான சூழல் அல்லது போர் ஏற்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது? சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா. தாய்லாந்துக்கும் இந்த நாட்டுக்கும் இடையிலான முருகன். சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் கம்போடியா என்பது சரியான பதில். 4 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலே தான் அந்த பதட்டம். 10 கேள்விகள் நிறைவாகி இருக்கிறது. இப்போது நாங்கள் லீடர் போட்டிலே பார்த்துக் கொள்ளலாம். செல்வி நித்யானந்தன் அவர்கள் 767 புள்ளிகளோடு முதலிடத்திலும், ஜெயா நடேசன் அவர்கள் 668 புள்ளிகளோடு 2வது இடத்தில், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் 428 புள்ளிகளோடு 3வது இடத்திலும், தொடர்ந்து பத்மினி கமலநாதன் 368 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்களோடு நாங்கள் அடுத்த கேள்விக்குள் நுழையலாம். 11வது கேள்வி. கோர விபத்து ஒன்று ஏற்பட்டிருப்பது. சென்ற வாரம் 2-3 நாட்களுக்கு இடையில் இடம்பெற்ற சம்பவம். கோர விபத்து பேரு நாடு அல்லது லாவோஸ் அல்லது தான்சானியா. பேரு, லாவோஸ் அல்லது தான்சானியா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 2. அது பேரு நாட்டிலே, தென் அமெரிக்காவின் பேரு நாட்டிலே தான் கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 12வது கேள்வி உங்களுக்கானது. இந்த விபத்திலே, அதாவது நான் நினைக்கிறேன் பேருந்து விபத்து, இதிலே பலியானவர்கள் மொத்தம் 12 பேர், 15 பேர், 18 பேர். 12, 15, 18 பேர் பலியாக இருக்கிறார்கள். சரியான பதில் 18 பேர் என்பது 3 சரியாக தந்திருக்கிறீர்கள். 13வது கேள்வி. பட்டினியால் வாடும் குழந்தைகள் எங்கே, இந்த இடம் என்பது ரஷ்யா, உக்ரைன் அல்லது காசா. கூடுதலாக எல்லாமே போர் நடைபெறுகின்ற இடங்கள் தான். ரஷ்யா, உக்ரைன் அல்லது காசா பட்டினியால் வாடுகின்ற. 5 சரியாகத்தான் தந்திருக்கிறீர்கள். அது காசா என்பது சரியான பதில். உங்களுக்கான 14வது கேள்வி. வடகொரியாவுக்கு முதல் பயணிகள் சேவையை ஆரம்பிக்கும் பெலர்ஸ். இது விமான பயணிகள் சேவை. வடகொரியாவுக்கு முதல் பயணிகள் சேவையை எந்த நாடு ஆரம்பிக்கிறது? அமெரிக்கா, சீனா, ரஷ்யா. இந்த பெலர்ஸ் நாடு முதல் முறையாக இது ஆரம்பம். ரஷ்யா என்பது சரியான பதில். ரஷ்யா தான் வடகொரியாவுக்கான முதல் பயணிகள் சேவையை ஆரம்பிக்கிறது. 15வது கேள்வி.
நாசாவிலே பணி நீக்கம் செய்யப்பட்டவர். உங்களுக்கு தெரியும் நாசா, அமெரிக்காவில் இருக்கும் இந்த நாசா விண்வெளி, இதிலே பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் 3000, 3500 அல்லது 4000 பேர். இவர்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சரியான பதிலை 20 தந்திருக்கிறார்கள். 4000 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். 16வது கேள்வி உங்களுக்கானது. அமெரிக்க மாட்டிறைச்சி இறக்குமதிக்கு தடை நீக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த நாட்டு? நீண்ட காலமாக ஒரு தடை இருந்தது, அமெரிக்க மாட்டிறைச்சி இறக்குமதி செய்யக்கூடாது. இப்போது நீக்கம். அது நியூசிலாந்திலே, ஆஸ்திரேலியாவிலே, கனடாவிலே தடை நீங்கி இப்போ இறக்குமதி செய்யலாம். 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். 17வது கேள்வி. எத்தனை ஆண்டுகள் இந்த தடை இருந்தது, இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது? இது எத்தனை ஆண்டுகள் தடை இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது? 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள். இந்த இடைவெளியின் பிறகுதான் அந்த தடை இல்லாமல் போயிருக்கிறது. சரியான பதிலை 20 ஆண்டுகள் தடை என்பது சரியான பதில். 23 தந்திருக்கிறீங்க சரியான பதில். வாழ்த்துக்கள். 18வது கேள்வி. நம்பிக்கையான உலக தலைவர்கள் பட்டியல் ஒன்று வெளியாக இருக்கிறது. இதிலே முதலிடம் பிடித்தது 2-3 பேர் முதலிடம் பிடிச்சிருக்கணும். அதுல ஒருவர் இந்திய நாட்டின் பிரதமர் அல்லது அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி அல்லது பிரான்ஸ் நாடு. நம்பிக்கையான உலக தலைவரில் முதலிடம் பிடித்திருப்பவர். அதுல இந்த 3 இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பது சரியான பதில். இவர் சரியாக தந்திருக்கிறீர்கள். 19வது கேள்வி. அமெரிக்காவின் அதிபர் எத்தனையாவது இடத்தை இந்த பட்டியலில் 5, 6 அல்லது 8வது இடத்தை? 5, 6 அல்லது 8வது இடத்தை அமெரிக்க தலைவர் பிடித்திருக்கிறார். 8 என்பது சரியான பதில். 3 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான 20வது கேள்வி. பிரதமர் மோடி பெற்ற புள்ளிகள், அதாவது 100 புள்ளிகளை போட்டு 100க்கு எவ்வளவு புள்ளிகள் என்று போட்டுத்தான் இவர்கள் அந்த அட்டவணையை தயாரித்திருக்கிறார்கள். 100க்கு 50 அல்லது 75 அல்லது 80 புள்ளிகளை பெற்று பிரதமர் நரேந்திர மோடி முதலிடத்தை பெற்று, அதற்கான புள்ளி 100க்கு 100 பெறாத. ஆகவே 50, 75, 80. சரியான பதிலை 75 புள்ளிகளை பெற்று முதலிடத்திலே இவர் வந்திருக்கிறார். ஒருவர் சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது 2ஆம் கட்டத்திலே லீடர் போர்ட் காட்டும் உங்களுக்கு. செல்வி நித்யானந்தன் அவர்கள் முதலிடத்தை தக்க வைத்த 1391 புள்ளிகள் பெற்றிருக்கிறார். தியா நடேசன் அவர்களும் 2வது இடத்தை தனதாக்கி வச்சிருக்கிறார். 1253 புள்ளிகளோடு கலைமானி மோகன்தடி முன்னேறி 1067 புள்ளிகள். 4வது இடத்தில் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் பெற்றிருக்கிறார். பார்ப்போம் அடுத்தடுத்த நிலைகளை. 21வது கேள்வி. பிரதமர் நரேந்திர மோடி வருகையால் உற்சாகமான வரவேற்பு எங்கே? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர இருப்பதால் ஒரு உற்சாகமான வரவேற்பு. அது சிங்கப்பூர், மலேசியா, மாலைதீவு. சிங்கப்பூர், மலேசியா, மாலைதீவு. சரியான பதிலை 20 தந்திருக்கிறீர்கள். அது மாலைதீவிலே தான் அவருக்கான வரவேற்பு தரக்கூடலாக இருக்கிறது. 22வது கேள்வி. பயங்கர குற்றவாளிகளை உச்சக்கட்டமான ஒரு பாதுகாப்பு சிறைக்கு மாற்றி வச்சிருக்கிறது. குற்றவாளிகளை வேறு சிறைகளுக்கு. அது பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி. கூடுதலாக இங்கு சிறைகளில் அதிகமான குற்றவாளிகள் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது 20 சரியா தந்திருக்கிறீர்கள். பிரான்ஸ் நாட்டிலே தான் பயங்கர குற்றவாளிகளை இன்னும் பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றி 20 சரியா தந்திருக்கிறீர்கள். 23வது கேள்வி. விமானப்படைக்கு போர் விமானங்கள் இன்னும் தேவைப்படுகிறது. அது எந்த நாட்டில்? போர் விமானங்கள் வேணும், அதுக்காக கைச்சாத்துட்டு ஒப்பந்தங்களை மேற்கொள்கிறார்கள். அது சீனா, பிரான்ஸ், இந்தியா. வேணும் என்றார்கள். தெரியலையே நான் இருக்கிற விமானம். அது இந்திய நாடுதான் இன்னும் போர் விமானங்கள் தேவை என்று வேறு நாடுகளோடு ஒப்பந்தங்கள் செய்கிறது. ஒருவர் சரியா தந்திருக்கிறீர்கள். 24வது கேள்வி. உலகின் மிக நீளமான மற்றும் பரபரப்பான மெட்ரோ, அதாவது புகையிரத சேவை, இது உள்ள நாடு. உலகின் மிக நீளமானதும் பரபரப்பானது சுவிஸ்லே, சிங்கப்பூரிலே அல்லது சீனாவிலே. குறிப்பாக இந்த நாடுகளில் குறிப்பிட்ட பேர் இருக்கிறது அந்த மெட்ரோவுக்கு. ஆகவே உங்களுக்கான விடைகளிலே 3 விடைகளிலே சீனா 20 சரியா தந்திருக்கிற. சீனாவில் இருக்கின்ற ஒரு மெட்ரோ சேவை தான் பரபரப்பும் மற்ற மிக நீளமானதும். சரி, அதனுடைய பேரை வேற நினைக்கிறேன். சாங்காய், சீனாவில் இருக்கும் சாங்காய் மெட்ரோ. இது எந்த ஆண்டு இயங்க தொடங்கியது? சாங்காய் மெட்ரோ அதுதான் இப்போது பரபரப்பாக இருக்கிறது. 1900, 1993, 1990 ஆண்டு இயங்க தொடங்கியது. 1993 ஆண்டு இயங்க தொடங்கியது. 4 சரியாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 26வது கேள்வி.
இந்த சாங்காய் மெட்ரோ தொடருந்து இதனுடைய நீளம் எவ்வளவு கிலோமீட்டருக்கு இது நீண்டு போகிறது இந்த சேவை? 731 கிலோமீட்டர், 831 அல்லது 931 கிலோமீட்டர். சரியான பதிலை மூவர் தான், இல்லை ஒரே ஒருவர் தான். அது 831 கிலோமீட்டர்கள் நீளத்துக்கு திறந்து போகிறது, நீண்டு 831 கிலோமீட்டர். ஒருவர் சரியா தந்திருக்கிறீர்கள். 27வது கேள்வி உங்களுக்கானது. 5 ஆண்டுகளின் பின் சீனர்களுக்கு சுற்றுலா விசாவை கொடுக்க ஒழுங்கு செய்திருக்கிற நாடு அது எந்த நாடு? 5 ஆண்டுகளின் பின்னர் சீனர்களுக்கு சுற்றுலா விசா. ஜப்பான், பாகிஸ்தான், இந்தியா. ஜப்பான், பாகிஸ்தான், இந்தியா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மூவர். அது இந்தியா என்பது சரியான பதில். இந்தியா தான் சீனர்களுக்கு இப்போ சுற்றுலா விசாவை கொடுக்க வந்திருக்கிறது. 28வது கேள்வி. உலகின் பலவீனமான பாஸ்போர்ட் அல்லது கடவுச்சீட்டு இதை கொண்டிருக்கும் இஸ்லாமிய நாடு. பலவீனமான கடவுச்சீட்டு கொண்டிருக்கும் இஸ்லாமிய நாடு. சரி, பார்ப்போம். நேரம் முடிவாகி இருக்கிறது. பலவீனமான, பெருசாக அவருக்கு ஒரு பலம் இல்லை. அது எந்த இஸ்லாமிய நாடு? ஆப்கானிஸ்தான் என்பது சரியான பதில். 5 சரியான பதிலை தந்திருக்கிறது. ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய பாஸ்போர்ட்டை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. 29வது கேள்வி உங்களுக்கானது. எத்தனை நாடுகளுக்கு இந்த அதாவது இந்த நாட்டினுடைய பாஸ்போர்ட்டை கொண்டு பயணிக்கலாம்? 20, 25, 26 நாடுகள். ஆக இத்தனை நாடுகளுக்கு தான் விசா இல்லாமல் பயணிக்கலாம். சரியான பதிலை 20 தந்திருக்கிறீர்கள். 26 நாடுகளுக்குத்தான் இந்த நாட்டின் கடவுச்சீட்டோடு பயணிக்கலாம். உங்களுக்கான 30வது கேள்வி. உலகின் மிகச்சிறந்த விமான நிலையங்கள் இதிலே முதலிடத்தில் இருப்பது. உலகின் மிகச்சிறந்த விமான நிலையம். மும்பை விமான நிலையம், துருக்கியிலே இஸ்தான்புல் விமான நிலையம் அல்லது சிங்கப்பூர்ல சாங்கி. மும்பை, இந்தியாவிலே மும்பை அல்லது துருக்கி அல்லது சிங்கப்பூர். இதுதான் சிறந்த விமான நிலையத்திலே இப்போது முதலிடத்துல பிடிச்சிருக்கிறது. பார்ப்போம். அது துருக்கியில இஸ்தான்புல் விமான நிலையம். 20 சரியான பதிலை தந்திருக்கிறது. இஸ்தான்புல் என்பது சரியான பதில். சரி, 3வது கட்ட நிறைவாகி இருக்கிறது. லீட போட்டிலே செல்வி நித்யானந்தன் அவர்கள் 1866 புள்ளிகளோடு முதலிடத்திலும், ஜி ஆர் நடேசன் அவர்களும் மாற்றமில்லை 1675 புள்ளிகளோடு 2வது இடத்தில், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் இடத்தை மாற்றி 1502 புள்ளிகளோடு 3வது இடத்திலும், கலைவாணி மோகன் அவர்கள் 1308 புள்ளிகளோடு. நாங்கள் நிறைவான அந்த 10 கேள்விகளுக்குள் நுழைய இருக்கிறோம். 31வது கேள்வி. மும்பை விமான நிலையம் எத்தனையாவது இடத்தை பிடித்திருக்கிறது? துருக்கிஸ்தான்புல் 1 என்றால் மும்பை விமான நிலையம் பிடித்தது 8, 9, 10. 8, 9, 10வது இடத்தை பிடித்திருக்கு. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் ஒருவர் தந்திருக்கிறீர்கள். 9வது இடத்தை மும்பை விமான நிலையம் பிடிச்சிருக்கு. 32வது கேள்வி. பிரதீபா பட்டேல் இந்தியாவினுடைய முதல் பெண் குடியரசுத் தலைவராக எந்த ஆண்டிலே பதவியேற்றார்? இவர்தான் முதலாவது பெண் குடியரசுத் தலைவர். எல்லாருக்கும் தெரியும் இந்த பெயர், பிரதீபா பட்டேல். 2000, 2005, 2007 இவர் எந்த ஆண்டிலே பதவியேற்றிருந்தார்? சரியான பதில் 2007 என்பது சரியான பதில். ஒரு வருஷம் தந்திருக்கிறீர்கள். 33வது கேள்வி. புரூண்டி நாடு அமைந்துள்ள கண்டம். புரூண்டி எந்த கண்டத்தில் அமைந்திருக்கிறது? ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா. புரூண்டி நாடு எந்த கண்டத்தில் அமைந்திருக்கிறது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3. ஏன் குழப்பம்? அது ஆப்பிரிக்காவிலே தான் புரூண்டி இருக்கிறது. 3 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 34வது கேள்வி. புரூண்டி நாட்டினுடைய நாணயம். இந்த புரூண்டி நாட்டின் நாணயம் எதுவாக இருக்கிறது? யூரோ அல்லது புரூண்டி பிராங்க் அல்லது டாலர். இந்த நாணயத்தை புழக்கத்தில் வச்சிருக்கிறார்கள். 5 சரியா தந்திருக்கிறீர்கள். புரூண்டி பிராங்க் என்பது சரியான பதில். 35வது கேள்வி உங்களுக்கானது. ஓமான் அமைந்திருப்பது ஆசியா தான். ஆனா ஆசியா கண்டத்திலே எந்த பகுதி? ஓமான் அமைந்திருப்பது வடக்காசியா, தெற்காசியா, தென்மேற்காசியா? ஆசியா கண்டம் தான், ஆனால் எந்த ஆசியா? சரி, 20 தந்திருக்கிறீர்கள். தென்மேற்கு ஆசியா பகுதியில் அமைந்திருக்கு. தென்மேற்கு. 20 வாழ்த்துக்களை பெறுகிறார்கள். 36வது கேள்வி. ஓமானின் முக்கிய ஏற்றுமதி பொருட்களில் ஒன்று. இப்ப விடை தெரிவுகள் 3 வருகிறது. ஓமானிலே முக்கிய ஏற்றுமதி பொருட்களிலே ஒன்று உலோகம், எண்ணெய் அல்லது இறைச்சி. முக்கியமானது ஒன்று. சில விட மற்றதுகளும் இருக்கலாம், ஆனா முக்கியமானதில் ஒன்று
எதுவாக இருக்கிறது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மூவர். ஓமானிலே உலோகமும் ஒரு முக்கியமான ஏற்றுமதி பொருளாக இருக்கிறது. அடுத்து உங்களுக்கான 37வது கேள்வி. நாணயம், இது உங்களுக்கான புருண்டி நாணயம் கேட்டிருந்தேன். இப்போது ஓமானுக்கு போனா சீமானாக டாலர், ரிங் அல்லது ரியால். ஓமான் டாலர், ஓமான் ரிங், ஓமான் ரியால். என்ன பணமாக இருக்கிறது? ஓமானிய ரியால். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான 38வது கேள்வி. இங்கு அதிகம், என்ன அதிகம்? இங்கு அதிகமாக இருப்பவர்கள், அதிகமாக இருப்பது வியாபாரிகள், கப்பல் கட்டுமான நிபுணர்கள் அல்லது விவசாயிகள். இந்த ஓமானிலே அதிகமாக இருப்பவர்கள் அல்லது பிரபலமாக இருப்பவர்கள். அதிகமாக இருப்பவர்கள் யார்? கப்பல் கட்டுமான நிபுணர்கள் தான் இங்கு அதிகமாக அவர்கள் இருக்கிறார். 20 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 39வது கேள்வி. உலக நிலப்பரப்பில் ஆசியா கண்டம் மொத்த எத்தனை விகிதமாக படர்ந்திருக்கிறது? உலக நிலப்பரப்பில் ஆசியா கண்டம் 20 வீதம், 30 வீதம் அல்லது 40 வீதம்? தனியாக ஆசியா கண்டமே இவ்வளவு இடத்தை பிடிச்சது என்று சொன்னால் இவ்வளவு விகிதம். அது 30 வீதம் ஆசியா கண்டம் தான் உலக நிலப்பரப்பில் இருக்கிறது. 3 சரியா தந்திருக்கிறீர்கள். 40வது கேள்வி நிறைவான கேள்வி. உலக மக்கள் தொகையில் இங்கு வாழ்பவர்களின் விகிதம், அதாவது இதே ஆசியா கண்டத்தில் உலக மக்கள் தொகையிலே 50 விகிதமானவர்கள், 55 வீதமானவர்கள் அல்லது 60 வீதமானவர்கள் ஆசியாக்குள்ள. இளமும் பெரிது மக்களும் பெரிது. சரி, 60 வீதமான மக்கள் ஆசியா கண்டத்திலே வாழ்பவர்களாக இருக்கிறார்கள். ஒருவர் சரியா தந்திருக்கிறீர்கள். ஆகவே நிறைவாக இப்போ லீடர் போர்டு உங்கள் வெற்றியாளரை தீர்மானித்து உங்களுக்கு காட்டு. வெற்றியாளராக செல்வி நித்யானந்தர்கள் 2358 புள்ளிகளை பெற்று முதலிடத்திலே வந்திருக்கிறார். அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். வேகமாக விரிவாக விளையாடியிருந்தார். இரண்டாவது தொடர்ச்சியாக இந்த இருவரும் நின்று கொண்டார்கள். ஜியா நடேசன் 2264, இடையில் ஒரு கொஞ்சம் புள்ளி தான் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் 1749 புள்ளிகளோடு 3வது இடத்திலும், கலைவாணி மோகன் 1740 புள்ளிகளோடு 4வது இடத்தில். இடையிலே பத்மினி கமலாதன் அவர் ஆரம்பத்திலே சொன்ன போல நான் கேள்வியில் பார்க்கிறேன் நினைக்க அவர் தான் 5வது இடத்துல இருக்கிறார் என்று அவருடைய புள்ளிகளை ஒரு முறை சொல்ல முடியுமா? 9 புள்ளி வித்தியாசத்துல நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களும் கலைவாணி 9லே. பத்மினி அவருடைய புள்ளி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியலையா? மற்ற பக்கம் திருப்போம். கலைவாணி மோகன் மட்டும்தான் தெரியும். 934. சரி சரி, 934 புள்ளிகளோடு 5வது இடத்தை பிடித்திருக்கிறீர்கள். சரி, வாழ்த்துக்கள். இணைந்து சிறப்பித்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை கூறியபடி இப்போது நான் உங்களுக்கான கேள்வியை பாமுக பக்கத்தில், உறவுகள் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறேன். விடைகளை கண்டுபிடித்திருந்தால் அல்லது சின்ன ஒரு முயற்சியை சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி ஒன்று இல்லை. சொல்லு, கேளுங்க பாப்போம். நாங்கள் பாப்போம். ஏதோ ஒரு கேள்வியில பணி நீக்கம் செய்திருக்கிறாங்க. சரியாத்தானே வாசிச்சேன், அதனாலதான் தானே வாசிச்சேன். எங்கேயாவது ஒரு இடத்துல எழுத்துப்பட வந்துடும், அது எழுதி முடிக்கல வந்துடும். இல்ல 80 வந்தது, 80 அது மாறுது, எழுதேக்க சரியா வருது. ஆனா சில நேரங்கள்ல தான் எழுத்து அது டைப் பண்ணிட்டு மாத்திக்கல. இது ஒரு உயிரினத்தின் வகை. அவருக்கு அந்த உயிரினத்தின் ஓமான் வந்து தென்மேற்கு பகுதியில இருக்கு. தென்மேற்கு பகுதிதான் ஓமான். அதன்படி நான் தெற்கு பக்கத்துல நினைச்சு விட்டேன். அதெல்லாம் ஒரு டவுட்டா போயிருக்கு. எல்லாம் நல்ல கேள்வியை நானும் 2-3 கேள்விகள் இருக்குல்ல வச்சிருந்தேன். நீங்க அந்த முதல் இடம் 2 இடம் கேட்டீங்க, அது நாங்கள் எழுதி வச்சிருக்கோம். இரவு பேருந்து விபத்து பெருவுண்ட அது எங்களோட கணவருக்கு 18 பேர்ட்ட இது சொல்லி பேருந்து விபத்துலதான் 3ஆம் எழுது ஒரு இடத்தை. சரி சரி, இது ஒரு உயிரினத்தின் வகை. அதாவது உயிரின வகைக்குள்ள நாங்களும் அதுக்கு முன்னால இத சொல்லுவோம். இப்ப பாம்பண்டு எடுத்து வச்சா அதுல முன்னுக்கு நாகபாம்பு, விரியன் பாம்பு, புடியன் பாம்பு அப்படி சொல்ற மாதிரி இது வந்து இவருக்கான ஒரு சிறப்பு பேரா அல்லது ஒரு காரணமாக சொல்லலாம்.
உயிரின வகை, உயிரினத்தின் வகை. ஆமா 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 உயிரினத்தின் வகை. ஒரு உறுப்புக்கும் இதற்கும் தொடர்பு உண்டு. ஒரு உறுப்புக்கும் இதற்கும் தொடர்பு உண்டு. ஆமா நான் நாவைத்தான் எடுத்துட்டு தான் நாகபாம்பு வந்து நினைச்சேன். நாக்கு எடுத்து இல்ல இல்ல இது இப்ப நாங்கள் எங்கட உறுப்பிலே முண்டைக்கு உரளுத்துக்கான உறுப்பு. வெளியில தெரியக்கூடிய உறுப்பு, வெளியில தெரியக்கூடிய. அப்ப கண்ணை எடுத்து பாக்கலாம். இல்ல வெளியில தெரியலாம். ஆமா அதாவது உச்சியில இருந்து உள்ள வெளியில நாங்கள் காணக்கூடிய மாதிரியான ஒரு உறுப்பை சொல்லலாம். ஆனால் கிட்னி உரளுத்து அதெல்லாம் இல்லை. 2 எழுத்து வருமாக தோல் என்று வருமாக. இல்ல இல்ல உறுப்புக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி அந்த 5 எழுத்து சொல்லுக்கும் அந்த 5 எழுத்து சொல்லுக்கும் இந்த உறுப்புக்கும் சமம் மொத்தமாக. பிறகுதான் உங்களுக்கு முதல் தரவு வந்து முதல் 2 எழுத்துக்களும் சேரும் போது 6 அறிவு உடையவர்களை நாங்கள் இப்படி சொல்லலாம். நாங்கள் அப்படி கதைப்போம். 6 அறிவு இருக்கிறவர்களார் அவைய இப்படி கதைப்போம். அந்த 2 எழுத்துலயே ஒரு சொல்லுண்டு வேற அவைய காட்டி கதைக்கிற மாதிரி. படித்தவர் படி இல்ல நான் சொன்னது 6 அறிவு உண்டு. அது 6 அறிவு படிச்சவர் படிக்காதவர் இல்லை. 6 அறிவு இருந்தாலே 6. மற்றது 1 3 சேரும் போது உணர்வு சொல்லுங்கள். உங்களோட ஒரு உணர்வை சொல்லக்கூடிய ஒரு மூளையா மூளை மூளை இல்ல நாங்கள் உணர்வை சொல்லிக்கல. இப்ப மெய்ப்பாடுன்னு சொல்ல வந்தானே எங்களோட உணர்வுல சில சொற்களை நாங்கள் சொல்லிக்கலாம். இந்த 2 எழுத்திலான ஒரு சொல்லு பிறக்கும். மெய்ப்பாடு சொல்லிக்கலாம் ஐயோன்னு சொல்லுவேன். ஐயோ அத மாதிரியாக ஒரு மெய்ப்பாடு எங்களை உணர்ச்சியை சொல்லக்கூடிய மாதிரி 2 இடத்துல ஒரு சொல். அப்படி ஏதாவது சரி எல்லாம் சவாலா இருக்கு. பாப்போம் முதலும் மற்ற கடைசியும் சேரும் போது நான் அது ஒரு தரவெடுத்துனா நான் அதை சொன்னா டக்கன் இலவா அப்படி செயற்பாடு செயலண்ட நாங்கள் இப்ப இது எலும்பு நட அப்படியான ஒரு செயல்பாடை சொல்ற 2 எழுத்து சொல்றோம். என்ன மீண்டும் ஒரு தடவை சொன்னோங்க? 2 எழுத்து முதலும் கடைசியும் சொல்லுற செயல்பாடை சொல்றோம். இப்ப உதாரணமா நாங்கள் இது எலும்பு 2 எழுத்துல இது ஓடு அப்படி சொல்ற மாதிரி இந்த 2 எழுத்து சொல்றோம். முதல் எழுத்து தனித்து நின்றும் பொருள் தரக்கூடியது. 3ஆம் எழுத்து கூட தனித்து நின்றும் பொருள் தரும். முதல் எழுத்தும் தனிய நிற்கும், 3ஆவது எழுத்துக்கும் அர்த்தம் இருக்கு. அப்ப நீங்க அந்த சொல்லுகளையும் பாக்கல எந்தெந்த எழுத்து தனிய நின்று பொருள் தரும். பா பூ நீங்க எழுதுங்க, மற்றவர்களை குழப்பாங்க. சரி 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 உயிரெழுத்து தொடக்கத்துல இருந்தே சொல்லிக் கொண்டு வந்தா கண்டுபிடிச்சிருந்தா. முதல் 2 எழுத்துக்கள் சேரும் போது 6 அறிவுடையவரை குறிக்கும். 6 அறிவுடையவர்களை நாங்கள் 2 எழுத்துல சொல்லி கதை கேட்கல. அந்த 6 அறிவுடையவர்கள்ல நிறைய பேர் இல்ல, ஒரு ஆளை நாங்கள் காட்டி கதை கேட்கல, இல்ல சொல்லி கதை கேட்கல. எப்படி சொல்லு? அறிவு 5 எழுத்து முதல்ல 2 எழுத்துக்கள் சரி 6 அறிவுடையவர் 2 எழுத்துக்கள் என்ன ஒருத்தர் ஆரம்பிச்சார் பாப்போம். அத்தாவுன் கோயில் சரி அத்தாவுன் சரி நீங்க சரி நான் ஆரம்பிச்சு விடுறேன். அவர் சொன்னது சரிதான். சரி லாவண்டர் அவர் அவன்டைக்கு அந்த தெர ஒன்று அதுக்கு பொருத்தமா வருது. ஒரு எழுத்துல ஒரு சொல்லு வேறுமாண்டா. அதே இதுதான். அதே ஆமா இல்ல நாங்கள் 6 அறிவுடைய ஒரு ஆளை எப்படி சொல்லுவோம்? புத்திஜீவி என்று சொல்லுவோம். 2 எழுத்துல இப்ப நாங்கள் எப்படி சொன்னீங்க? ஆதி ஆதி இல்ல இல்ல புத்திஜீவியா அறிவடி 6 அறிவோட
ஆறறிவு என்றாலே பொதுவாக அது நாங்கள் யார சொல்லுவோம், மனுஷரத்தானே சொல்லுவோம் ஆறறிவு. அவையல் அதுல ஒரு ஆள் நின்றா நாங்கள் என்ன ரெண்டு இடத்துல சொல்லிக்கல. ஆவின் நாவல் வந்து 2 எழுத்து 6 வீடு வரும். ஆளுன்னு சொல்லுவோம். தொடங்க அதே மாதிரி. சரி. ஆள்காட்டி ஆள் ஆள்காட்டி ஆட்காட்டி. ஆடி ஏன் நடுசன கப்பண்டு வந்தீங்க? நான் போட்டேன். நான் டீயும் கடைசியா போட்டுட்டு நீ போட்டுட்டீங்களா? ஆட்காட்டி பறவை இருக்குது. ஆள்காட்டி பறவை. அதுக்கும் உறுப்புக்கும் என்ன சம்பந்தம்? ஆள் என்று சொல்லிடுறதால் முதல் 3 சேர உணர்வு சொல்லும். ஆள் காட்டு வந்தா விரல சுட்டி காட்டு. ஆட்காட்டி விரல் என்று இருக்கு எங்களுக்கு. ரெண்டாவது விரல் தான் அது. ரெண்டாவது ஆள்காட்டி விரல். ரெண்டாவது விரல் தான் நாங்க ஆள்காட்டி. அத மாதிரி இந்த பறவைக்கும் வந்து காரணம் வந்து ஆள் காட்டுறது, ஆக்களை காட்டி கொடுக்கும். ஆமா, சுட்டி விரல் என்று சொல்றேன். சுட்டி சுட்டி காட்டு. அது சுட்டி விரல் கடைசியானது. இல்ல சுட்டி காட்டுறது சின்ன விரல். சின்ன விரல் தான் கடைசி. சுட்டி விரல் கடைசி. கிண்ணி விரல் இல்ல, சின்ன விரல் தான் கடைசி. சுட்டு காட்டு விரல் ரெண்டாவது சுட்டு காட்டு விரல் என்று சொல்லுவோம். சுட்டி அத சுட்டி காட்டுறது தான் சுட்டு விரல். சுட்டி இல்ல, சுட்டி காட்டுற விரல் சுட்டி விரல் விரல். இல்ல சுட்டு காட்டு சுட்டி காட்டு ரெண்டு தான் சொல்றோம். சரி, நாங்க பாட்டுக்கு போவோம். சுட்டு விரல் நீ காட்டு சொன்னபடி ஆடுவேன். இது சின்ன விரல் சொல்றது. அது இல்ல சுட்டி காட்டி சுட்டி காட்டுறது. விரலையும் சுட்டி விரல்னு சொல்ற வாணி. சின்ன நண்டவடிக்க சுட்டி குட்டிக்கு நீங்க சொல்ற அந்த சின்ன 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 கடைசி விரல். குழந்தை பிள்ளையில சின்ன பிள்ளைன்றதே அது சுட்டி பிள்ளை. சுட்டி பிள்ளைன்னா சின்ன சொல்ற சுட்டி விரல். ஆனா அது சரியா தெரியல எனக்கான விரல நாங்கள் சுட்டு விரல் சுட்டு விரல். ஆள்காட்டி விரல் தான் நாங்க சொல்றோம். பெரு விரல் ஆள்காட்டி விரல், மோதிர விரல், நடுவிரல், மோதிர விரல், சுட்டி விரல் நான் சொல்றேன். நான் அப்படித்தான் தெரிஞ்சேன். பெரு விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுட்டி விரல். அப்ப நீங்க அதை சிட்டிக்கணும் சார். சிட்டி அது சரியா இருக்க நாங்க தேடுவோம். அதாவது சரியா அப்படி சொல்றாங்க. நன்றி நன்றி உங்களுக்கு நன்றி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. மீண்டும் 4 மணிக்கு சந்திப்போம். பயனும் பயிரும் நிகழ்வோடு தொகுப்போடு ஜானரசன் அவர்களே காத்திருக்கின்றார்கள். நன்றி சிவகர்ஷினி. எத்தனை மணிக்கு இன்றைக்கு செய்தி போகும்? செய்தி 6 மணிக்கு 6:15 எதிர்பார்த்துங்க. 6:45 வர சொல்லுவார். விளையாட்டு தான் பாருப்பா வேணா. நான் ஒரு 6:15 ஒரு 6:20 அப்படி வைங்கோ. ஓகே பரவாயில்ல. நன்றி நன்றி. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி எல்லோருக்குமே. நன்றி சிவகர்ஷினி. தொடர்ந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். சிறப்பான பயணம்.